வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 3 எரிமலை அத்தியாயம் 7 வெள்ளி வீதியில். சரித்திரத்தில் புகழ்பெற்ற டில்லி மாநகருக்கு மறுபடியும் நேயர்களை அழைத்துச் செல்ல வேண்டியதாகிறது. 1943 வருஷத்தின் பிற்பகுதியில் டில்லி நகரம் அதிவிரைவாக பணப்பெருக்கமும் ஜனப்பெருக்கமும் அடைந்து கொண்டு வந்தது. யுத்தம் இந்தியாவின் எல்லையை நெருங்கி வந்து கொண்டிருந்ததை முன்னிட்டு தலைநகரில் யுத்த முஸ்தீப்புகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. பிரிட்டிஷ் சோல்ஜர்களும் அமெரிக்க சோல்ஜர்களும் கூர்க்க சிப்பாய்களும் சீக்கிய துருப்புக்களும் தென்னிந்திய வீரர்களும் எங்கே பார்த்தாலும் காணப்பட்டார்கள். டாக்ஸி கார்களுக்கும் டோங்கா வண்டிகளுக்கும் ரிக்ஷாக்களுக்கும் கூட என்றுமில்லாத கிராக்கி ஏற்பட்டிருந்தது. இத்தகைய நிலைமையில் டில்லி ரயில்வே ஸ்டேஷனில் வந்திறங்கிய சூர்யாவுக்கு வண்டி எங்கே கிடைக்கப் போகிறது? ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்ற சூர்யா 5 நிமிஷம் தயங்கி நின்று யோசனையில் ஆழ்ந்திருந்தான். புதுடில்லி பக்கம் நடையை கட்டுவதா அல்லது முதலில் பழைய டில்லிக்கு போவதா என்னும் பிரச்சனைதான் அவனை அத்தகைய சிந்தனைக்கு உள்ளாக்கியிருந்தது. கடைசியில் பழைய டில்லிக்கே சீட்டு விழுந்தது. விடு விடு என்று பழைய டில்லியை நோக்கி நடந்தான். பழைய டில்லியில் சாந்தினி சவுக் என்னும் வீதிக்கு வந்ததும் சூர்யாவின் நடை மெதுவாயிற்று. அவனுடைய உள்ளமோ சில 100 வருஷங்கள் பின்னால் சென்று அந்த பிரசித்தி பெற்ற வெள்ளி வீதியில் அவ்வப்போது நடந்த சரித்திர நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்கலாயிற்று. அந்த சாந்தினி சவுக் ஒரு காலத்தில் உலகத்திலேயே மிக பணக்கார வீதி என்று பெயர் பெற்றிருந்தது. தங்க நகை கடைகளும் நவரத்தின ஆபரண கடைகளும் உலகமெங்கும் இருந்து வந்த பலவித அபூர்வமான பொருள்களின் கடைகளும் அவ்வீதியில் இருந்தன. மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அணிய விரும்பக்கூடிய பட்டு பட்டாடைகளும் இரத்தின கம்பளங்களும் பல கடைகளில் விற்கப்பட்டன. அந்த வீதியில் வசித்தவர்கள், கடை வைத்திருந்தவர்கள் அனைவரும் செல்வத்தில் சிறந்த சீமான்கள். இப்படியாக செல்வம் குவிந்திருந்த இடத்துக்கு ஆபத்தும் வருவது இயற்கையே அல்லவா? ஆபத்து ஒரு தடவை அல்ல, எத்தனையோ தடவைகள் அந்த வெள்ளி வீதிக்கு வந்தது. 550 வருஷங்களுக்கு முன்னால் மங்கோலியா தேசத்திலிருந்து தைமூர் என்னும் அசுரன் ஒரு பெரிய ராட்சத படையுடனே வந்தான். அச்சமயம் டில்லியில் முகம்மது துக்ளக் என்னும் பாதுஷா அரசாண்டான். தைமூரும் முகம்மது துக்ளக்கும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள்தான். இது காரணமாக தைமூர் கருணை காட்டினானா? இல்லை. முகம்மது துக்ளக்கின் சைன்யத்தை டில்லி கோட்டை வாசலிலே தோற்கடித்து நகருக்குள் புகுந்தான். 1000 பிரஜைகளை கொன்று குவித்தான். வெள்ளி வீதியின் செல்வத்தை கொள்ளையடித்தான். இரத்தின கம்பளங்களின் மீது ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் நடமாடிய இடமெல்லாம் இரத்த ஆறு ஓடும்படி செய்தான். தைமூர் டில்லியில் 2 வாரம் தங்கியிருந்து ஹதாஹதம் செய்துவிட்டு புறப்பட்டு சென்றான். அவன் போன பிறகு டில்லி நகரம் ஒரு பயங்கர சொப்பனத்திலிருந்து விழித்து எழுந்தது போல் எழுந்தது. கண்டது கனவெல்லவென்றும் உண்மையான பயங்கரம் என்றும் உணர்ந்தது. ஆயினும் அந்த அதிசயமான ஜீவசக்தியுள்ள நகரம் மறுபடியும் அதிசீக்கிரத்தில் சீரும் செல்வமும் பெற்று குபேரபுரியாயிற்று. இரத்த ஆறு ஓடிய வெள்ளி வீதியில் மறுபடியும் தங்க மோகராக்கள் குலுங்கும் சத்தமும் ராஜகுமாரிகளின் பாதச்சிலம்பின் சத்தமும் கேட்கத் தொடங்கின. டில்லியின் சரித்திரத்தில் 340 வருஷங்கள் சென்றன. பாபர் முதல் அவுரங்கஜீப் வரையில் மொகலாய சக்கரவர்த்திகள் வீற்றிருந்து அரசு செலுத்திய இடத்தில் இப்போது முகம்மது ஷா என்பவன் அரசு புரிந்தான். அப்போது பாரசீகத்திலிருந்து நாதிர் ஷா என்னும் கொடிய அரக்கன் பெரும் சைன்யத்துடன் படையெடுத்து வந்தான். மறுபடியும் சாந்தினி சவுக்குக்கு ஆபத்து வந்தது. சாந்தினி சவுக்குக்கு அருகில் இருந்த மசூதியின் கோபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு நாதிர் ஷா தன் மூர்க்க படைகள் டில்லிவாசிகளை படுகொலை செய்யும் காட்சிகளை பார்த்து கழித்தான். கொலைக்கு பிறகு கொள்ளையும் அடித்தான். மீண்டும் அந்த வீதியில் இரத்த ஆறு ஓடியது. இரத்த ஏரி தேங்கி நின்றது. அந்த பயங்கர சம்பவத்தின் ஞாபகார்த்தமாக அந்த வீதியின் ஒரு முனையிலுள்ள வாசலுக்கு கூனி தர்வாஜா, அதாவது இரத்த வாசல் என்னும் பெயர் இன்று வரையில் வழங்கி வருகிறது.
நாதிர் ஷா வந்து போன 20 வருடங்களுக்கெல்லாம் அவனுடைய ஸ்தானத்துக்கு வந்திருந்த ஆமத் ஷா அப்தாலி என்பவன் டில்லி மீது படையெடுத்து வந்தான். நாதிர் ஷா பாக்கி வைத்துவிட்டு போன செல்வத்தை எல்லாம் ஆமத் ஷா கொள்ளையடித்தான், படுகொலையும் நடத்தினான். இந்த தடவையும் அந்த டில்லி நகரில் பெருங்கொடுமைக்கு உள்ளான பகுதி வெள்ளி வீதிதான். ஆமத் ஷாவுக்கு பிறகு சிந்தியாக்களும் ஹோல்கார்களும் ரோஹில்லர்களும் படையெடுத்து வந்து தங்கள் பங்குக்கு கொள்ளையடிக்கும் கைங்கரியத்தை செய்தனர். கடைசியாக பிரிட்டிஷாருடைய பெருங்கருணைக்கு டில்லி மாநகரம் பாத்திரமாயிற்று. 1857ஆம் ஆண்டில் சிப்பாய் கலகம் என்று அழைக்கப்பட்ட புரட்சி தோல்வியுற்றதும் பிரிட்டிஷ் துருப்புக்கள் டில்லியை பழிவாங்கின. ஒரு வாரம் நகரமெல்லாம் கொள்ளையும் கொலையுமாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் அதிகாரிகள் தங்கள் சைன்யத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். வரைமுறை இல்லாமல் கொலை செய்ததை நிறுத்தி முறைப்படி விசாரித்து கலகக்காரர்களை தண்டிக்க தொடங்கினார்கள். நாதிர் ஷாவும் ஆமத் ஷாவும் படுகொலை நடத்திய அதே வெள்ளி வீதியில் பிரிட்டிஷ் இராணுவ கோர்ட்டின் தூக்கு மரம் நாட்டப்பட்டது. சுமார் 1000 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். அத்தகைய பயங்கர சம்பவங்களுக்கு இடமான சரித்திர பிரசித்தி பெற்ற சாந்தினி சவுக் என்னும் வெள்ளி வீதியில் சூர்யா நடந்து சென்று கொண்டிருந்தான். நடந்து கொண்டிருக்கையில் அவனுடைய மனக்கண்ணின் முன்னால் மேற்கூறிய சரித்திர நிகழ்ச்சிகள் எல்லாம் வரிசை கிரமமாக வந்து கொண்டிருந்தன. அந்த நிகழ்ச்சிகளை கற்பனை செய்து பார்த்தபோது அவனுடைய உடம்பு சிலிர்த்தது. ஒவ்வொரு சமயம் தலை சுற்றுவது போல் இருந்தது. இன்னொரு பக்கத்தில் அளவில்லாத அதிசயம் அவனை பற்றி கொண்டிருந்தது. இவ்வளவு கொடூரங்களுக்கும் பயங்கரங்களுக்கும் உள்ளான இந்த வெள்ளி வீதி இன்றைய தினம் எவ்வளவு கலகலப்பாயிருக்கிறது! எத்தனை கடைகள், அவற்றில் எவ்வளவு விலை உயர்ந்த பொருள்கள்! வீதியில் நடப்பதற்கு இடமின்றி நெருங்கியிருக்கும் ஜனக்கூட்டத்தை என்னவென்று சொல்லுவது? எத்தனை விதமான ஜனங்கள், எத்தனை நிறத்தினர், எத்தனை மதத்தினர்! இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், வங்காளிகள், பஞ்சாபியர், தென்னிந்தியர், இங்கிலீஷ் டாமிகள், அமெரிக்க நிபுணர்கள். அம்மம்மா, இது என்ன கூட்டம்! இது என்ன பணப்பெருக்கம்! அமெரிக்கர்கள் எப்படி பணத்தை வாரி இறைக்கிறார்கள்! சரித்திரம் திரும்பி வரும் என்று சொல்கிறார்களே, ஒருவேளை மறுபடியும் இந்த வெள்ளி வீதிக்கு துர்த்தசை ஏற்படுமா? கொள்ளையும் கொலையும் இங்கே நடக்குமா? இரத்தாறு ஓடுமா? ஜெர்மானியரோ, ஜப்பானியரோ, ருஷ்யரோ இங்கே படையெடுத்து வருவார்களா? மறுபடியும் இந்த வெள்ளி வீதி ரணகளமாகுமா? இப்படியெல்லாம் சூர்யா சிந்தித்துக் கொண்டே நடந்தான். மனம் சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் கண்கள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தன. யாரையோ எதையோ அவனுடைய கண்கள் சுற்றிச் சுழன்று தேடிக்கொண்டிருந்தன. ஆயினும் பலன் கிட்டவில்லை என்று அவனுடைய முகத்தில் காணப்பட்ட ஏமாற்றமான தோற்றம் தெரிவித்தது. சூர்யா வெள்ளி வீதியை கடந்து இன்னும் அப்பால் சென்று கடைசியாக ஜும்மா மசூதியை அடைந்தான். ஷாஜகான் சக்கரவர்த்தி கட்டியதும் இந்தியாவிலேயே பெரியதுமான அந்த கம்பீர மசூதியை கீழிருந்து அண்ணாந்து பார்த்தான். பிறகு அதன் படிகளில் ஏறினான். முக்கால்வாசி படிகள் ஏறியதும் நின்று சுற்றுமுற்றும் உள்ள வீதிகளை பார்த்தான். பிறகு சற்று தூரத்திலிருந்த கோட்டையை பார்த்தான். கோட்டைக்கும் மசூதிக்கும் நடுவில் இருந்த பகுதி ஒரு காலத்தில் ஜனநெருக்கம் வாய்ந்த பகுதியாயிருந்ததென்றும் அங்கிருந்த ஆயிரக்கணக்கான வீடுகளையும் மசூதிகளையும் பிரிட்டிஷ் துருப்புகள் பீரங்கி வைத்து இடித்து நாசமாக்கி திறந்த வெளியாக செய்துவிட்டார்கள் என்றும் நினைவு கூர்ந்தான். அவன் நின்று கொண்டிருந்த புகழ்பெற்ற ஜும்மா மசூதி கூட பிரிட்டிஷ் துருப்புக்களின் ஆதிக்கத்தில் கொஞ்ச காலம் இருந்தது. தைமூரும் நாதிர் ஷாவும் ஆமத் ஷாவும் காட்டுமிராண்டிகள் என்று சொல்லத்தக்க பழைய காலத்து ராட்சதர்கள். ஆனால் படித்தவர்கள் என்றும் நாகரிகம் அடைந்தவர்கள் என்றும் சொல்லிக்கொள்ளும் பிரிட்டிஷார் இந்த டில்லி மாநகரில் செய்த அக்கிரமங்களை பற்றி என்னவென்று சொல்வது? அவற்றை எண்ணி பார்த்தபோது சூர்யாவின் ரத்தம் கொதித்தது. இந்துக்களும் முஸ்லிம்களும் தங்களுடைய அற்ப மார்ச்சரியங்களை ஒழித்து பிரிட்டிஷாரை இந்தியாவை விட்டு ஓட்டும் காலம் வருமா? பழைய டில்லியிலும் புது டில்லியிலும் யூனியன் ஜாக் கொடியிறங்கி இந்திய சுதந்திர கொடி பறக்கும் நாள் வருமா? அந்த நாளை பார்க்க தனக்கு கொடுத்து வைத்திருக்குமா? இவ்விதம் சூர்யா எண்ணமிட்டுக் கொண்டிருந்த போது யாரோ தன் இடது கையை இரும்பு பிடியாக பிடித்ததை உணர்ந்து சூர்யா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அத்தியாயம் 7 வெள்ளி வீதியில் நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன்,
படித்தேன். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.